ஹே காய்ஸ், ஸோ வெல்கம் பேக். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட மீம்ஸ் ரிடாக்ஷன் பார்ட் 3 வந்து நீ பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2 பார்ட் வந்து போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். பட் எக்கச்சக்கமான மீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சொன்ன மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இன்ஸ்டாக்குள்ளே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா வரி அந்த மனுஷன் மட்டும்தான் வந்து ஃபுல்லாக வந்து வராப்புல பயங்கரமாக இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 21, ஏப்ரல் 23. எங்கள் ஓட்டை வந்து மறக்காமல் வந்து போடுங்க. ஸோ யாருக்கு போட்டால் நல்லா இருக்குமோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போடுங்க. சரி, நம்ம நீ வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் பார்ப்போமா? சேனல் ஏதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். கம் ஆன், லெட்ஸ் பார்க்கலாமா? எலெக்ஷன் பூத்ல என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஏப்ரல் 23 நமக்கு எலெக்ஷன் எல்லாருக்குமே தெரியும். எலெக்ஷன் பூத் உள்ள ஓட்டு போடும் பொழுது கேமராவோ அல்லது மொபைல் போன் யூஸ் பண்ணி போட்டோவோ வீடியோவோ எடுக்கவே கூடாது. நேமையோ இல்ல அவங்களுடைய சிம்பிளையோ எலெக்ஷன் பூத் உள்ளவும் சரி வெளியவும் சரி மத்தவங்க கிட்ட ஆக்ஷன்ல காட்டியோ இல்ல ஓரலா சொல்லியோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே கூடாது. நம்பர் 3, எலெக்ஷன் பூத்துக்கு பக்கத்துல சண்டை போட்டுக்கிறதோ இல்ல கத்தி பேசுறதோ இல்ல 10 நபர்கள் ஒன்னா நின்னு மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துற வகையில எதுவுமே பண்ணக்கூடாது. நம்பர் 4, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கறத மத்தவங்க கிட்ட ஷேரும் பண்ணாதீங்க. மத்தவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறத பாக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. நம்பர் 5, ஓட்டு போடுற மிஷின்ல விளையாட்டுத்தனமா 4 பட்டனை பிரஸ் பண்றது இதெல்லாம் பண்ணி மிஷினை டேமேஜ் பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய குற்றம். அதனால பண்ணவே கூடாது. நம்பர் 6, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் போலியா நடிச்சு ஓட்டு போடுறது மிகப்பெரிய குற்றம். அதெல்லாம் பண்ணிடாதீங்க. நம்பர் 7, வேலிட் ஐடி இல்லாம வாக்களிக்க போகவே போகாதீங்க. கண்டிப்பா ஓட்டர் ஐடி இருக்கணும். ஆதார் அட்டை, பேன் எல்லாமே கையில வச்சுக்கோங்க. ஓட்டர் லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கான்றத கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால வாக்களிக்க முடியும். ஃபைனலா, மணியோ கிஃப்டோ வாங்கிட்டு ஓட்டு போட கூடாது. எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோமோ அதெல்லாம் நீங்க மீறீங்கன்ற பட்சத்துல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 அடிப்படையிலையும் ECA கைட்லைன்ஸ் அடிப்படையிலையும் BNS அடிப்படையிலையும் லீகலி உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. அபிஷியல் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராப்பரா கேட்டு கியூல நின்று அமைதியா வாக்களிச்சுட்டு வாங்க. இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்லியிருக்கிறாங்க. தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்து பார்ப்போமா? தயவு செய்து இந்த சத்யராஜ் பொண்ணுக்கு எவனா புரிய வைங்கடா. எம்மா நீ ஒரு டம்மி பேசு, நீ எதுவுமே கிடையாதுன்னு புரிய வைங்க. இது என்ன பண்ணுதுன்னா தீய சக்திக்கு வந்து பிரச்சாரம். ஆமா, கொஞ்சம் ஓவரா வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க வரல, நான் பிரச்சாரம் பண்ண தனியா தான் வந்திருக்கேன். நான் எந்த பவுன்சர்லாம் கூட்டிட்டு வரல, நான் தனியா ஒரு பெண்ணா வந்திருக்கேன். விஜயால எப்படி வர முடியுமா? அவர் நிறைய பவுன்சரை கூப்பிட்டுட்டு அப்படி பந்தாவா தான் வருவாரு. நான் தான் ரொம்ப இயல்பா வருவேன். எம்மா நீ வந்து எங்க போனாலும் உனக்கு எவனை வந்து சீண்ட மாட்டான், எவனை உன்னை பார்க்க மாட்டான். விஜய் அந்த மாதிரி கிடையாது. அவர் இங்க இல்ல, எந்த ஊருக்கு போனாலும் அங்க அவரை பார்க்க கிரௌடு சேரும். அப்போ அவரு பவுன்சர்ஸோட அவரோட பாதுகாப்புக்கு கூட்டுதான் வருவாரு. இதெல்லாம் கூட புரியாம முட்டாள் மாதிரி நீ படிச்சிருக்கியா இல்லையா? உன்னால எந்த நேரத்துல அவன் பித்திருப்பான்னு தெரியல. சத்யராஜ் பைத்தியக்காரன் இதை ஒரு பிரச்சாரமாக அதே அங்க இருக்க மக்கள் வந்து கம்முன்னு வாய்ப்பத்தி ஐயோ பைத்தியம் எதை பேசுதியா, என்ன பண்றது, பொண்ணு நல்லா இருக்கு ஆனா பைத்தியமா இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பைத்தியத்தை பத்தி நீங்க என்ன கமெண்ட்ல சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓவராக இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் வந்து வெளியே போகலாம் அப்படின்ட்டு அன்எட் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி வாங்க அடுத்து பார்ப்போம். நான் சொன்னாலும் திருந்தாத கேஸ் எடுத்துரும். இந்த ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜ் ஒன்று பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஒரு இப்படி ஒட்டேஜ் ஷாட்டில் காமிச்சாங்க பாருங்கள், அந்த கத்தியோட சீன், அந்த சீன் அப்படியே வந்து மைண்டுக்கு வந்துச்சு. மனுஷன் வந்து அவர் பண்ண எல்லா மூவி சீன்ஸ்லாம் வந்து இப்போ ரியலில் வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்காப்புல. வர்ற லெவல் கூஸ் பம்ப்ஸு. இல்லை மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டை விட்டு வெளியே வான்னு வந்து ஓவராக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. மனுஷன் இப்போ டெய்லி விட்டு வெளியே வராப்புல தாங்க முடியல. ஒவ்வொரு ஊர் போனாலுமே வந்து கூட்டம். ஒரு டைம் வந்து விஜயை பார்க்க வந்து வரலான்னு சொல்லலாம், பட் ஒவ்வொரு டைம் இப்படி கூட்டம் வருது. கூட்டம்லாம் வந்து ஓட்டாக மாறுமான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இவெல்லாம் வந்து ஓட்டு கரெக்டாக வந்து போட்டுவாங்களான்னு. பட் இருந்தாலும் வந்து 60-70% ஓட்டு கண்டிப்பாக வந்து அண்ணனுக்கு வந்து விழும். அப்படிங்களாண்டா ஒரு பாஜக மந்திரி ஒருத்தர் சொல்றாரு, விஜய் என்னப்பா விஜய் நடிகன். ஆமா நான் நடிகன் இப்படி போனேன் நம்ம புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, அரசியல் நான் நடிக்கல. கரெக்ட். நீங்க என்ன பண்றீங்க?
அரசியல்ல இருந்துகிட்டே நாடகம் மேல நாடகம் போடுறீங்களே, அப்ப உங்க எல்லாரையும் நாடக நடிகர்கள்னு சொல்லாமா? நாடக நடிகர்கள். ஒன்றிய அரசோட பவரை கையில வச்சுக்கிட்டு திமுகவோட ஒரு நாடகம் மற்றும் பலரோட ஒரு நாடகம், அப்ப உங்க எல்லாரையும் ஒரு டேஞ்சரான நாடக கம்பெனின்னு சொல்லாமா? பாஜகவோட சரண்டர் ஆகி இருக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த ஊழல்லையே ஊறி போய் இருக்கிற இந்த 2 பேரும் நமக்கு வேணாமுங்க. தெளிவான ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. பட் இப்படி ஓப்பனாக மேலேகளும் சரி கீழேகளும் சரி அடிக்கிறது வந்து நம்மளால் தவிர வேறு யாருமே வந்து கிடையாது. லாஸ்ட் ஸ்பீச் இது இன்னைக்கு, ஆனால் தரமாக இருந்துச்சு இன்னைக்கு. அடுத்து இன்னும் பார்ப்போமா அதே இதில் நீங்க இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறது, மற்றும் பலருக்கு ஓட்டு போடுறது, பாஜகவுக்கு ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போட்டாலும் சுத்தி நீங்க பாஜகவுக்கு ஓட்டு, மக்களுக்கு நல்லது செய்ய வந்து தப்பா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான ஓட்டு. நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி எதிர்க்கணும்? அவங்கவுங்க ஒரு தனித்தனி கூட்டணியில இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள எதிர்ப்பாங்க. மனுஷா ஃபயர் மூட்ல இறங்கிட்டாப்ல எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? ஆனா மக்களே நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். ஃபயர் வந்து மொரட்டு ஸ்பீச்சு, அப்படியே ஃபுல் பியோர் கூஸ் பம்ப்ஸ் தான் இன்னைக்கு. ஓப்பனாக அடி எல்லாத்தையும் ஒரு அடி அடிச்சு விட்டாப்ல இன்னைக்கு. விஜய் விளம்பரம் பண்ணுறாரா? 5 நிமிஷத்துக்கு 5 தடவை வருது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நான் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா எதுக்கு விஜய் பண்ணுறாரா? பட் லாஸ்ட் மினிட்ல அம்மாவோட அப்பா வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டாப்ல. சைலண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்து ரூமருக்கெலாம் வந்து ஒரு பதில் கொடுத்தாப்ல. சொல்கிறேன், அவங்களுக்கு ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கையில் தானே தனியாக நிற்கிறேன். நீ ஜெயிக்க முடியலன்னு தானே கூட 20-30 பேர் சேர்த்துக்க. இத்தனை பேரோட நீ ஓடுற, நான் தனியாக ஓடுறேன், இங்கேயும் ஜெயிச்சிட்டேன். சமால நீங்கள் அத்தனை பேர் ஓடுறீங்க, நான் தனியாக ஓடுறேன். தோத்தாலும் ஜெயித்தாலும் நான் தனியாக நின்றுருக்கேன். அதுவே வந்து மாஸ் தான். ஸோ அடுத்து வந்து எங்கள் ஊர் சம்பவம் நினச்சலாம். அதை பற்றி கரூரில் என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு வைப்பாங்க. ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க? லேட்டாக வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைமில் நாங்கள் இருந்தேன். நாமக்கல்லேருந்து கரூர் வர வழியில் இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்கிறீங்களா? நாமக்கல்லேருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்தில் வந்தேன், உலகமே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணாம்? சரி, நீங்க தான் எதுவுமே பண்ணல சார், அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில் மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சிங்க? ஸோ நாங்களாம் வந்து இன்றைக்கி கண்ணால் பார்த்தோம் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. லைவாக கண்ணால் பார்த்தோம். அங்கே வந்தவங்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோக்கள் நிறையா வந்து சொல்லுவாங்க, 41 பேரை கொண்டுட்டு ஓடினவன்லாம் வந்து நீ எடுத்து நீ வீடியோ போட்டுருக்கிற அப்படி இப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு நானே பார்த்துருக்கிறேன். கதருங்கடா, உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கதருங்கடா. அது வந்து நான் ரிப்ளை பண்ண தேவையில்ல. நம்ம வீடியோ கீழே நம்ம ஆளுங்களே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரிப்ளை வந்து கொடுத்துட்ருக்கானுங்க. இவங்கெல்லாம் பற்றி பேசுறது வேஸ்ட்டே. நம்ம அடுத்து ரீல்ஸ் பார்ப்போம். லியோ தாஸ் போட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய் வெளியவே வர மாட்டாராம். இது யார் சொல்கிறா? இந்த மற்றும் பலர் கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார். மற்றும் பலர் 10 தடவை தோத்து போனாரு, இன்னமும் திருந்தாத ஒருத்தர். அவரு சொல்றாரு, ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொகுதியில் மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா? சாரி முதல்ல நிற்க முடியுமா?
முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறமா இந்த விஜயை பத்தி பேசுங்க பாஸ். சும்மா நசன்னு நசன்னு அடுத்த ரீல் பார்ப்போமா? ஸோ இது நேற்று நினைக்கிறேன். அண்ணனை வந்து சாப்பிட்றது இது என்ன தராங்கன்னு பாருங்க. கியூட் ஸ்மைல் ஃபால் பொரி உருண்டை வந்துச்சுரா. அவரே சிரிக்கிறாரு பாடி கார்டு. சாமா கியூட்டு சின்னமோ தராங்க. ஆனால் அண்ணன் வந்து வெளியே வந்தோன்னா அந்த க்யூட் மூமெண்ட்ஸ் வந்து நிறைய நடக்குது. இந்த ஒரு எடிட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இது வந்து பழசாக முன்னாடியே வந்து எடிட் பண்ணி போட்டாங்க. பட் ஆனால் இப்போ பார்க்கறதாலுமே வந்து ஒரு செம்ம கூஸ் மூவம் பார்க்கும்போது நீங்களே பாருங்கள். 2026 இது தண்டா எடிட் அந்த மாதிரி தூக்குத்தோரை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். நம்மால் ஒருத்தனை ஏந்திரிக்க கூடாது, வெட்டி இறங்கக்கூடாது. செம்மையாக எடிட் பண்ணிருக்காங்க. எடிட்டிங் ஸ்கில்ஸ் தான் நம்ம எங்கேயோ இருக்குப்பா. தாங்கிடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் எதிர்கட்சி தலைவர். மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத இந்த ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரியல் லைஃப்பில் நடக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறேங்க. திரை கவர்ச்சி, மக்கள் எழுச்சி. இவர் ஒன்றும் ஆக்டர் கிடையாது, டாக்டர் தான் அவர். ஸோ மக்களுக்கு பண்ண ஹெல்ப்னால மக்கள் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அவருக்கு. ஏதோ தலைமையே வந்த மாதிரி இருக்கிற இடத்துல. ஆனால் இவருக்கு அவ்வளோ அது பாசுன அம்மிக்கா ஏதோ ஜெயிச்சு கொண்டாடுற மாதிரி இருக்கு பார்க்கும்போது. வரிசை எண் 9 நமது வெற்றி சின்னமான விசிலுக்கு வாக்களிச்சு. டாக்டர் டி.கே. பிரபு அண்ணா வாழ்த்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து ஜெயிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நேற்று வந்துருந்துச்சு. அண்ணன் கோவப்படுற பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்குது உண்மையிலே. அவர் எதுக்கு கோவப்பட்டாருன்னு தெரில. ஆனால் அந்த வீடியோ வந்து நேற்றுலேருந்து பயங்கர வைரல். பிரச்சார வாகனத்தின் அருகில் சிக்கிய குழந்தை உடனே கொந்தெடுத்து விஜய். வா ஐயோ, இனியா இப்படி கோவப்படுறத படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கியா? சின்ன குழந்தைக்காக போல. அடுத்து குடும்பம் வேணுமா, தமிழ்நாட்டு மக்கள் வேணுமான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அந்த மனநிலைமையில் இருக்கு. ஸோ நானும் என்னுடைய மனைவியும் எங்கள் பிள்ளையை தமிழ்நாட்டுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அப்பா அவங்களுக்கு எப்படி இருக்கும்ல, நம்மலாம் ஃபீல் பண்ணுறது, நம்மலாம் அதுக்கான இது பண்ணுற வேறு. பட் அவங்களுக்கு தான் புள்ள இப்படி இந்த இடத்துல இருக்கிறது எப்படி இருக்கும்ல. நேற்று விசில் அடிக்கிறான், ஒரு அம்மா குப்பை ஏற்றிட்டு வந்துருச்சு. குப்பைக்காரன் தான் வந்துட்டான் போல இருக்கு. பழைய காமெடி பழசு. போயிருங்க. இதெல்லாம் பார்த்தா கடுபகுதி. விஜய் 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 ஃபுல்லாக அதை பற்றி தான் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கூட்டம் போதுமா குழந்தைன்ற மாதிரி சென்னை நேற்று அதிர்ச்சி. எங்கள் அப்பா, சென்னை ஸ்தம்பித்தது. நோடி வேற லெவல்னா நீங்கள் தங்கிடுண்ணா. ஸோ நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் அந்த வேனு ஓட்டுறது தான்ப்பா பாவம். பார்த்து இன்ச்சு பை இன்ச்சாக வந்து வண்டியை மூவ் பண்ணணும். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. ஃபஸ்ட்டு அண்ணனும் பார்த்துக்கிங்க, நீங்களும் வந்து சேஃபாக இருங்கண்ணே. இந்த வீடியோ வந்து செம்ம க்யூட். நேற்று அண்ணன் இப்படி பிடிச்சி இந்த வச்சுக்க வீடியோ வந்து இங்கே போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக வந்து போயிடுச்சு. நானும் நீங்கள் மறக்காமல் போய் வந்து ஓட்டை வந்து போட்டிருங்க. ஸோ யாருக்கு போடணும்னு நான் சொல்லக்கூடாது. நீங்கள் யாருக்கு போட்டால் யாருன்னு நினச்சி போடுங்க. நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. பார்த்து போடுங்க. யாருக்கு போட்டால் வந்து மாற்றம் வருமோ அவங்களுக்கு வந்து போடுங்க.
திரும்பவும் சொல்கிறேன், மறக்காமல் போயிட்டு ஓட்டு போடுங்க. எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிற மாதிரி அந்த வேலையை நிறுத்திட்டு போய் வந்து ஓட்டை ஃபஸ்ட்டு வந்து நாளான்னைக்கு வந்து மறக்காமல் போட்டுருங்க. யாருக்கு போடணுமோ, சரியா? சொன்னது புரிஞ்சில்ல? கோட் விட் அக்செப்டட். ஓகே, சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து வந்து பார்ட் 5 4 அடுத்து வந்து பார்க்கலாம். பை.